இப்போ இந்த விஷயம் 12 லட்சம் மேட்டர் இருக்குல்ல, அதில் வந்து எனக்கு என்ன புரியலன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் 500 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க பிரைம் மினிஸ்டர் முட்டாளாக்கி அவரும் நிதியமைச்சர் முட்டாளாக்குனாரா, இல்லை இவங்களாம் சேர்ந்து நாம முட்டாள் நினைக்கிறாங்களா, இல்லை ஊடகம்லாம் முட்டாள் நினைக்கிறாங்களா? சரியா, இப்போ பட்ஜெட்டில் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அதனால இந்த ஊடக செய்தி தொடர்பாளர்களும் சரி மற்றவங்களும் எல்லாரும் சேர்ந்து பேசுக இந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வரி கட்டுறது, வரியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 3,20,00,000 பேரோட 3,20,00,000 பேர். அதில் ஆக்சுவலாக டாக்ஸேஷன் ஃபைலிங் 8 லட்சத்துலேருந்து 12,000 வரைக்கும், 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு கீழே தான். இந்தியா மக்களோட சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா 0.75%, 0.75% தான் 8 lakhs to 12 lakh பிராக்கெட்டில் இருக்காங்க. சரியா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 5%. சரிங்களா, இது நீங்கள் நடுத்தர மக்களுங்கிறீங்க. நடுத்தர மக்கள்லாம் யாரு? 1லேருந்து 10 எடுத்துக்கோங்க. நம்பர் 5லேருந்து 7 வரைக்கும் தான் நடுத்தர மிடில் நம்பர்ஸ். சரியா, அப்படின்னா 58%லேருந்து 75% தான் இந்தியாவோட டிஃபைன் மிடில் கிளாஸ். உலகம் ஃபுல்லாக அதான் டெஃபினிஷன். அப்படின்னா இந்தியாவோட மீடியன் பர் கேபிட்டா இன்கம் என்ன? 1,80,000. 1,80,000 வருஷம். 50% நீங்கள் பர்சன்டேஜ் இருக்க இன்கம் குரூப்ல 75% இருக்கீங்கன்னா உங்க இன்கம் வந்து 2.5 லட்சம். அப்ப பிரச்சனை நான் கேட்கறது, இவங்களுக்கு என்ன? இவங்களுக்கு 20 வருஷமாவே இன்கம் டாக்ஸ் கிடையாது. அப்படின்னா இவங்களுக்கு பண்ணணும்னா என்ன பண்ணிருக்கணும்? மறைமுக வரியை குறைச்சிருக்கணும். மறைமுக வரினாலதான் இந்தியாவில் வந்து டிமாண்ட் இல்ல. இந்தியா பொருளாதாரத்துக்கு பிரச்சனை என்ன? டிமாண்ட், கன்சம்ஷன் இல்ல. ஏன் கன்சம்ஷன் இல்ல? ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள்கிட்ட காசு இல்ல. இதுக்கு காரணம் மறைமுக வரி அதிகமா உயர்ந்தது. அதுக்கு என்ன டேட்டா இருக்கு? 2014 2024 பணவீக்கம் நம்ம சொல்றோம். முதல்ல மறைமுக வரி அப்படின்னா ஜிஎஸ்டி போன்ற வரி எல்லா மக்களுக்கும் அந்த வரி சமம். நீங்க ₹1 நீங்க மாசம் ஒரு நாளைக்கு ₹100 சம்பாதிச்சாலும் சரி, நீங்க ஒரு நாளைக்கு ₹1,00,000 சம்பாதிச்சாலும் சரி, ஒரு பால் வாங்குறீங்க, பிஸ்கட் வாங்கினா வரி ஒண்ணு. சரியா, ஆனா நேர்முக வரினா உங்களுக்கு இன்கமுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா இன்கிரீஸ் ஆகும் வரி. இப்ப நேர்முக வரிங்கிறது தான் வளர நாட்டோட காம்பனன்ட் அதிகமா இருக்கணும். அது வந்து OECD சொல்றாங்க, உலக வங்கியும் சொல்லியிருக்காங்க. ஆனா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் நேர்முக வரியோட ப்ரொபோர்ஷன் 60% இருந்து 40% ஆயிருச்சு. மறைமுக வரி 40% 60% ஆயிருச்சு. பெட்ரோல் டீசல் வரி செலுத்துறது இந்தியர்கள் தான் அதிகம். ₹100 சம்பாதிச்சாலும் 24% பெட்ரோல் டீசலுக்கே போயிருது. 2% தான் அமெரிக்காவில், 1% தான் சைனால. அப்படி இருக்கும்போது நீங்க இன்டைரக்ட் டாக்ஸ் காம்பனன்ட்டை குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் 1 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறவங்க, 5 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறவங்க, 10 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறவங்க அதிகப்படுத்தி இருக்கணும். அது இல்லாம வெல்த் டாக்ஸ், இன்சூரன்ஸ் டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம். கார்ப்பரேட் டாக்ஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணிருக்கலாம். கார்ப்பரேட் டாக்ஸ் 40,000 கோடிக்கு குறைஞ்சிருக்கு இந்த வருஷம். அதெல்லாம் அதிகம் பண்ணிட்டு ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்கலாம் அத்தியாவசிய பொருளுக்கு. காந்தி அடிகள் அந்த காலத்துல எதுக்கு உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு? ஒரு நிமிஷம், ஜிஎஸ்டி குறைக்கல சார். ஜிஎஸ்டி மாநிலங்களை உள்ளடக்கிய கமிட்டியில் தானே குறைக்க முடியும். அது விடுங்க, நான் சொல்றது கமிட்டி உள்ளடக்கினா கமிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அது எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றது? அது ஒன்றிய அரசுக்கு 33% இருக்கு. பாஜக ஆளுற மாநிலம் 6க்கு மேல 8க்கு மேல இருக்கு. அதுல நாங்க என்ன பண்றது? ஒன்றிய அரசு நினைக்கிறதா அங்க நடக்குது. சரியா, அது நீங்க கமிட்டி நீங்க திசை திருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, ஒன்றிய அரசு 33% இருக்கு ஜிஎஸ்டி கமிட்டியில. மீதி இருக்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு 2%. அப்படின்னா பாஜக எவ்வளவு மாநிலத்தில் இருக்காங்க? யூனியன் டெரிட்டரி எடுத்துக்கோங்க, மாநிலத்தை எடுத்துக்கோங்க, 10க்கு மேல ஆட்சியில் இருக்காங்க. மாற்ற முடியுமா? ஒன்றிய அரசு நடக்கிறதா அங்க நடக்குது. ஏன் நீங்க திசை திருப்பீங்க? அது ஒரு பக்கம். இப்ப சொல்ல வர பாயிண்ட்னா, காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் எதுக்கு பண்ணாரு? ஆங்கிலேயர் காலத்துல அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி போடக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்க? அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி போடுறீங்க.